பசுமை கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாரஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல என்ன மாதிரியான பொருட்கள்லாம் ஆர்கானிக்காக தயாரிக்கிறாங்க, அது மக்கள் எந்த அளவுக்கு விரும்பி வாங்குறாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு ஆர்கானிக்கான பொருள் மக்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன ஐடியாவில் இருந்தீங்க, அதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இதில் வாலண்டியராக இருக்கேன். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆனது தான் தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக இயற்கை சந்தைகளை நடத்தணும் எல்லா இடங்கள்லையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. நம்ம சென்னை நகரில் இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமையில முதல் ஞாயிற்றுக்கிழமையில அங்கே நம்ம சந்தைகள் பண்ணுறோம். இங்கே அர்ஷ வித்யா மந்திர் ஸ்கூல் ஒவ்வொரு சனிக்கிழமையில ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமைகளில் இங்கே நம்ம முழு நேர சந்தையாக பண்ணிட்டு இருக்கோம். பல தரப்பு விவசாயிகளையும் ஒரே இடத்துல நம்ம ஒன்று சேர்த்து அவங்களுடைய பொருட்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுக்குற ஒரு தளமாக இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மார்க்கெட்டை. இது மக்கள் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. என்னன்னா இன்னும் மக்களுக்கு ஆர்கானிக்னா என்ன அப்படின்றது தெரியல. விவசாயிகள் ஒரு ஏரியால வேற எங்கேயோ இருப்பாங்க, அவங்க பொருட்கள் மட்டும் நம்ம இங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க நம்மளோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளை அவங்கள நேரே சந்திக்கிறாங்க. என்ன ஒரு நியாயமான விலையை அவங்க கொடுக்குறாங்களோ, எதனால அந்த விலையை அவங்க விற்கிறாங்க அப்படிங்கறது அவங்க சந்திப்பின் மூலமாவே நம்ம அந்த கான்வர்சேஷன் மூலமாவே பார்க்க முடியுது. ஒன்று மழை நிறையா இருக்கலாம், இல்லை மழை கம்மியாக இருக்கலாம், இல்லை அந்த விதையை அவங்க வந்து எங்கேருந்து வாங்குறாங்கன்றதுல ஆரம்பிச்சு அந்த விவசாயியோட டிரான்ஸ்பரன்சி அங்கே மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லாத அந்த டிரான்ஸ்பரன்சியை அங்கே நம்ம பார்க்க முடியுது. அதுதான் முக்கியமே. இவங்க 2 பேத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே அதிகமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆர்கானிக்காக போனால் நம்மளுக்கு விலை அதிகமாக இருக்கும், அதுக்கு நம்ம நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே. இந்த ஆர்கானிக்கான்றது நம்ம ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? நம்ம என்னென்னா முதல்லலாம் ஒரு மாத சம்பளம் வருது அப்படின்னா முதல்ல எடுத்துக்க வைக்கிறது வந்து வைத்தியனுக்கு கொடுக்கறது போல வாணிபனுக்கு கொடு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. நம்ம எதுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லாருமே வீட்டு இஎம்ஐ, கார் இஎம்ஐ, அந்த மாதிரி மேக்ஸிமம் இஎம்ஐயாவே போயிடுது. ஒரு சாப்பாடுங்கிறது வந்து கடைசி சாய்ஸாக தான் இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, ரொம்ப மேல் லெவலில் இருக்கிறாங்க, மிடில் லெவலில் இருக்கிற பீப்புள் கிட்ட வந்து இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சாப்பாட்டுக்கு தான் முதல்ல நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மரியாதையும் அந்த எடுத்து வைக்கிற அந்த பட்ஜெட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நாங்கள் மாசத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு அப்படி வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. மதர்ஸை நம்ம பார்க்குறோம். நிறைய சின்ன சின்ன ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் மதர்ஸ் வந்து வராங்க. என் குழந்தைக்கு வந்து சத்து மாவு வந்து நான் ஆரோக்கியமாக தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவங்க உள்ள முன்னெடுத்து வரும்போது அதுக்கு சீனியராக இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா கூட வராங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ ஆல்ரெடி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட மாறி ஆர்கானிக்காக பண்ணணும்னு சொல்கிறாங்களா? அந்த மாதிரி நீங்கள் எப்படி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்க மேம் ஆர்கானிக்காக தான் வரணும்னு சொல்லி? இப்போ நான் என்ன சொல்வேன்னா, மஞ்சப்பொடி, அஞ்சரைப்பெட்டி சாமான், எண்ணெய், உப்பு இதை மட்டும் முதல்ல மாற்றி பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கு வெளியில் இருக்கிறத விட இது எங்ககிட்ட ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கண்டிப்பாக ஒரு நியாய விலையில தான் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆவீங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றம், ஹெல்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓரளவுக்கு எண்ணெய், உப்பு, பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் இந்த மாதிரி எந்த விஷயத்தில் உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதில் நீங்கள் முதல்ல கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் பத்துன்றது நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிக்கலாம். திருக்கழுக்குன்றமில் எங்களுக்கு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் காய்கறிகள், பழங்கள் இதான் விளைவிக்கிறோம். மெயினாக மக்களுக்கு வந்து கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி மலையில் விளையக்கூடிய காய்கறிகளும் ஆர்கானிக்காக அவங்களுக்கு வேணுன்றதுனால ஊட்டியில் இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் கூட பேசி அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் ஆர்கானிக்காக விளைய வைக்கப்பட்ட கேரட், பீட்ரூட், அப்புறமா அங்கே விளையிற சவ், முட்டைக்கோஸ், ரெட்டு கேபேஜ் ஆர்கானிக்காக பார்த்து விளையிறதான்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம், இங்கே சேல் பண்ணுறோம். எல்லாமே மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கும் இங்கே வர மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறோம். நாங்கள் மேடவாக்கம் கிட்டே இருக்கிறோம், தாம்பரம் மேடவாக்கமில் இருக்கோம். அதுக்கு நியர்பை ஏரியாஸில் டெலிவரி கொடுக்குறோம். வணக்கம், என் பேர் பிரேம்சந்தர். என் ஃபார்ம் பேர் வந்து mmorganics.com. எம்எம்எம்னா மண் மகிழ, மரம் மகிழ, மனம் மகிழும். மண் ஹாப்பியாக இருந்தால் மரம் ஹாப்பியாக இருக்கும், மரம் ஹாப்பியாக தான் நம்ம ஹாப்பியாக இருக்கும். அதான்
ஆர்கானிக் ஃபார்மிங்கோட பேசிக் பிரின்சிபல். அதான் என் ஃபார்மோட பேரும். என்னோட ஃபார்ம் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஃபார்மிங் வந்து வித்தவுட் கெமிக்கல்ஸ். ஸோ இஞ்சி 1 ஏக்கரு, மஞ்சள் 1 ஏக்கரு, கடலை 1 ஏக்கரு, எள்ளு, பனானா, ஸோ எல்லாமே 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் பிரித்ததுனால நம்மளே டேரெக்டாக சேல் பண்ணணும் தான் என்னோட கோல். டேரெக்ட் டு கஸ்டமர், ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக கஸ்டமர்ஸ் வாங்கணும், அதான் என்னோட கோல். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் என்னோட ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி நான் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வித் கேரட், தேங்காய் பால் வித் புதினா, தேங்காய் பால் வித் ஏலக்காய், தேங்காய் பால் வித் டர்மரிக் அண்ட் பெப்பர். அதில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுச்சு. ஆர்கானிக்னாலே அது காஸ்ட்லி அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அது வந்து மாறணும்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வரும்ன்றது என்னோட இது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வணக்கம், என் பேர் வந்து ராமமூர்த்தி. நம்ம வந்து இங்கே தாமரைப்பாக்கம் அடுத்து சேத்துப்பாக்கம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இயற்கை விவசாயத்தில் நம்ம ஒரு தனித்துவமாக பண்ணுறோம். அதில் வந்து நம்ம மூலிகை, பழ வகைகள் இதெல்லாம் பண்ணி அதை வந்து நம்ம மதிப்பு கூட்டுறோம். அந்த மதிப்பு கூட்டுற பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உணவாகவும் இருக்கும், உணவு மருந்தாகவும் இருக்கும். எண்ணற்ற கீரைகளை வந்து நம்ம நகர்ப்புற வாழ்க்கையில் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பயிர் செஞ்சு அதை மதிப்பு கூட்டி உணவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த உணவு தான் நமக்கு மருந்தாக வேலை செய்யுது. அதில் கூட்டப்பட்டு இப்போ அந்த மாதிரி பார்க்குறதுல பார்த்திங்கன்னா முதன்மையானது வந்து நம்ம முருங்கைக்கீரை பயிர் செய்கிறோம். முருங்கைக்கீரையில் வந்து நம்ம வந்து சாதப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து முடவாட்டுக்காலில் வந்து சாதப்படி பண்ணுறோம். நம்ம தோட்டத்தில் விளையிற முடக்கார்த்தானில் வந்து சூப்பு பொடி பண்ணுறோம். அதே மாதிரி பிரண்டை, எலும்பு ஒட்டி இலையில் வந்து சாதப்பொடி மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்ம விளாண்ட வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கஞ்சி மிக்ஸுகள். கஞ்சிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 40 வெரைட்டி பண்ணுறோம். அதில் முதன்மையானது வந்து முடவாட்டுக்கால் எலும்பு ஒட்டி இலை கஞ்சி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கரிசாலை, பூங்கார் கல்யாண முருங்கை, பால் கூட வாழை, இந்த மாதிரி வந்து எண்ணற்ற கஞ்சிகளை பண்ணுறோம். வணக்கம், நான் சீதாலட்சுமி, சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர்றேன். நான் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர். ஒரு 18 வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் இயற்கை முறையில் கல்டிவேஷன் பண்ணுறோம். அது மாதிரி ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3மே நாங்கள் ஆர்கானிக் முறைப்படி விளைய வச்சதை வாகை மரச்செக்கில் இது பண்ணி கொடுக்குறோம். சிறுதானியமுமே நம்ம விளைய வைக்கிறது தான், வெளியே யார்ட்டையும் வாங்குறதில்ல. கம்பு, கேழ்வரகு, சோளம், வெள்ளைச்சோளம், அது 3 சேர்த்து மட்டும்தான் சிறுதானியம் மால்ட்டு பண்ணியிருக்கோம். ஆவாரம்பு இட்லி பொடி இருக்குது. அப்புறம் கருப்பு கவுனிலையும் தூய மல்லியிலையும் சப்பாத்தி மாவு பண்ணுறோம். பாரம்பரிய முறை அந்த ஸ்மெல்லிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல கஸ்டமருடைய திருப்தியாக வந்து வாங்கிக்கிட்டு போகிறாங்க. என் பேர் ஜெயஸ்ரீ. இந்த பொண்ணு கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ 9 வயசாகுது. ஸோ அத்தனை வருஷமாக நாங்கள் வந்து கஸ்டமர்ஸு. ஸோ நாங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கன்சல்டன்ட்டு. ஸோ ஐ இன்ஃபார்ம் மை பேஷண்ட்ஸ் ஆல்சோ டு கன்வெர்ட் இன் டு ஆர்கானிக் ஈட்டிங். ஏன்னா இந்த முறை காய்கறி இல்லை ஸ்நாக்ஸ் ஆகட்டும் சாப்பிட்டுட்டிங்கன்னா வெளியில் போய் எதுவும் வாங்கிறதுக்கோ இல்லை டேஸ்ட் பண்ணாலே மனசு வந்து ஒத்து போகாது. த மூமெண்ட் வி ஸ்டார்டட் ஷாப்பிங் வந்து இங்கே மட்டும் தான் வாங்க முடியுது. வேறு எங்கே போய் வாங்கிறதுக்கோ மனசும் வரமாட்டுது. சென்னையில் இவ்வளோ மெயினில் கிடைக்கிறது வி ஆல் ஆர் கிஃப்டட். ஊரில் போனால் கூட எனக்கு இவ்வளோ பியூரான காய்கறியோ ஏதோ கிடைக்க மாட்டுது. ஸோ எனக்கு அப்போ எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட சொல்லுவேன், எங்களுக்கு சிட்டிலே நல்லா கிடைக்குது, இங்கே இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கே அப்படின்றது. ஸோ ஐ திங்க் பீப்புள் அவேர்னஸ் ஒன்லி நிறைய பேர் வில் ஸ்டார்ட் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்மிங். ஐ ஹோப் திஸ் கண்டினியூஸ் in her generation and later on also. இதோட நின்று போகாமல் இருக்கணும், இல்லைன்னா பிரோஜனம் இல்லை. ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து இந்த ஸ்டால் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய சிறுதானியங்கள், வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை, அப்புறம் இந்துப்புலேயே வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறம் நம்ம சீ சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய கடல்லேருந்து ஏரிக்கு போகிற நீர்லேருந்து எடுத்த உப்பு வகை அது இருக்குது. அது வந்து அன்ப்ராசஸ்டு ப்ளீச் பண்ணாத ஒரு சால்ட்டு. அந்த சால்ட்டு தான் நம்ம இங்கே இருக்கிற ஸ்டாலில் எப்போயுமே நம்மளுக்கு நிறையா போகும். அப்புறம் தனியா, மிளகு, ஜீரகம், மற்ற மளிகை சாமான்கள் எல்லாமே இருக்கும். துவரம்பருப்பு, பாலிஷ் போடாத துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக். இங்கே வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, நம்மளோட சமையலறைக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களையும் நம்ம இங்கே வாங்க முடியும். நாங்கள் சேஃப் ஃபுட் ஃபோக்கஸ்லேருந்து வந்திருக்கோம் இங்கே சந்தைக்கு. நாங்கள் பாரம்பரிய அரிசிகளில் வந்து தின்பண்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம், லட்டூஸ் பண்ணுறோம், சேவரிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கருப்பட்டியோட லட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ரெட் ஜோவாரில் கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கோம். இது வந்து டேட் பாம் ஜாகரி, கிரவுண்ட்நட் லட்டு. காஜு கத்லி வந்து நாட்டு சக்கரை அண்ட் முந்திரி, நாட்டு முந்திரியில் காஜு கத்லி. அண்ட் எனர்ஜி பாரில் வந்து எல்லா நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் கோகோ பவுடர், ஃப்ளாக்ஸ் சீடில், கருப்பட்டியில் பண்ணியிருக்கோம் எனர்ஜி பார். தூயமல்லி மிக்சர் இருக்குது. அண்ட் அதிரசம் வந்து ராஜமுடின்னு சொல்லி ஒரு கர்நாடகா பாரம்பரிய அரிசி, அதில் அதிரசம் பண்ணியிருக்கோம்.
சிகப்பு சோளம் அதில் வந்து முறுக்கு பண்ணியிருக்கோம், பெப்பர் முறுக்கு. அண்டு கேஷ்யூ பட்டர் முறுக்கு சேலம் சன்னா அரிசியில் பண்ணியிருக்கோம். இது வந்து பாரம்பரிய அரிசி, ஒரு 3 ரக அரிசியை வந்து இந்த மாதிரி உடச்சிருக்கோம். 60ஆங்குருவை, கருங்குருவை, பூங்கார், ரத்தசாலி இந்த மாதிரி அரிசியை வந்து இதை ரவை மாதிரி உடச்சிருக்கோம். இதை தினம் எடுத்துக்கும் போது பெண்களுக்கு வந்து அவங்களோட ஸ்டாமினா லெவலில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். என்னோட பிராண்ட் வந்து ஷங்கீஸ் கேக்ஸ். என்னோட நேம் வந்து சங்கரி சந்தோஷ். இது என்னோட சன் வந்து பிரஜித் சந்தோஷ். ஸோ அதனால் நான் வந்து ஆர்கானிக் ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லா ப்ராடக்ட்டுமே 100% ஹோல் வீட்டு. அண்ட் வந்து நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் சாடோன்னு சொல்லி ஃபர்மெண்டேஷன் டெக்னிக்கில் பண்ணுறது, லைக் கேர்டு, இட்லி பேட்டர்லாம் வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ஸ்டார்ட்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பிளெயின் வீட் பிரெட்டும் கொண்டு வரும். அப்புறம் இதில் சீடடு. ஸோ பீப்புள் வந்துட்டு அவங்களோட ரெக்கமெண்ட்ஸ் அந்த மாதிரி பிரெட் இது பண்ணி கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் இதில் வந்துட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிட்டு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாட் ஒன்லி ஃபார் த பிரெட், நம்ம டெய்லி டே டு டே பேசிஸில் வந்துட்டு நம்ம வந்து நியூட்ரிஷன்ஸ்க்காக கன்சியூம் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு வந்திருக்கேன் நான். அண்ட் இங்கே வந்து பீப்புள் வந்துட்டு ஒவ்வொரு தடையும் டிஃப்ரெண்ட்டாக ரெக்கமெண்ட்ஸ் கேட்கும்போது அக்கார்டிங் டு தட் நான் என்னோட மெனுவையும் சேஞ்ச் பண்ணி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே வேளச்சேரி மெயின் ரோட்டில் ஹர்ஷா வித்யா மந்திரில் இயற்கை சந்தையில் நம்மளுமே ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். நம்மளோட யூனிக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுதான், இந்த கோபர் கேஸ் ஸ்லரி. நம்ம மாடு வளர்க்குறதால நம்ம மாட்டு சாணமும் கோமியமும் அந்த செட்டப்பில் போட்டுட்டு அதில் வர கேஸை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி எல்பிஜி நிறைய பேர் கிடைக்கலன்னு கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கவலையே இல்லை. கேஸும் அட் த டைம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். கூட வந்து இந்த ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ, மேக்ரோ அண்ட் என்சைம்ஸ் எல்லாமே இருக்கிறதால செடிக்கு நல்லா வெயில் பட்டு நியூட்ரியன்ஸ் மட்டும் பத்தலைன்னா இது கொடுத்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். தி பெஸ்ட்டு ப்ராடக்ட்னா இது சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வேண்டிய கீரையெல்லாம் நம்மளே மொட்டை மாடியில் வளர்க்கும் போது அந்த மூலிகை செடிங்களையும் நம்ம சாம்பிளிங்காக கொண்டு வரோம். ரெண்டாவது நம்மளுடைய சோப்புமே நம்ம வந்து கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் வீட்டில் தான் கையிலேயே பண்ணுறோம். நம்மளுடைய சோப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெயில் நம்ம யூஸ் பண்ணி சோப்ஸ் பண்ணுறோம். சோப்ஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நாட்டு அத்திலையும் வந்துட்டு இது வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் கண்டிப்பாக தேவை. அப்படி நம்ம வந்து அதனால் நாட்டு அத்தியில் வற்றல் பண்ணியும் எடுத்துகிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் சிவப்பரிசி, பாரம்பரிய கருங்குருவை, பூங்கார் அந்த மாதிரி அரிசிலெல்லாம் நம்ம இடியாப்பம், கொழுக்கட்டை, புட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணி கொண்டு வரோம். அது இல்லாமல் நம்ம சின்ன வெங்காயத்தில் தாளிப்பு வடகமும் கொண்டு வரோம். இதில் போடுற எல்லா பொருட்களுமே 10 பொருட்களுமே இயற்கையில் விளைஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டான அதிரசம் பண்ணுறதுக்கு நம்மளே பாகெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரோம். இதுவுமே தி பெஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய நோக்கம் வந்து முதல்ல இயற்கை விவசாய பொருட்கள்லாம் என்னன்றது முதல்ல அவங்களுக்கு தெரியணும். இப்போ நிறைய பேர் என்ன எனக்கு கால் பண்ணும்போது ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸுக்கும் இயற்கை விவசாயத்துலேருந்து அந்த ப்ராடக்ட்ஸுக்கும் முதல்ல இன்னும் மக்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கும் ஒன்றுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது வந்து ஒரு மெயின் மோட்டிவாக நம்ம வச்சுருக்கோம். நிறைய சந்தைகள் நடக்குது, நிறைய வெளியில் மார்க்கெட்ஸும் இருக்குது. இப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், நம்ம ஏன் வந்து வெளியில் இருக்கிற உணவுகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் இருக்குது. அதுதான் எங்களோட முதல் நோக்கமே. இரண்டாவது நோக்கம் என்னென்னா ஃபார்மரோட கன்சியூமரை வந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது. ஏன்னா எனக்கு எப்படியா இருந்தாலும் எனக்கு பொருள் வந்தால் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு விவசாயியோட கஷ்ட நஷ்டத்தை கண்டிப்பாக ஒரு கன்சியூமராக இருந்து அதை பார்க்கணும். எனக்கு காசு கொடுக்குறேன், எனக்கு பொருள் வந்துருச்சு அப்படின்றது இல்லாமல் 2 பேருக்குமான ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது மோட்டிவ் இதுதான். மூணாவது மோட்டிவ் என்ன அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வந்து நம்ம இதை இங்கே நிறைய பேர் புதுசாக வந்தவங்க இருக்காங்க. குக்கிங்காக இருக்கட்டும், பேக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கட்டும். இங்கே வந்து எங்களுக்காக பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாமல் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க எங்களோட ஸ்டால்ஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை தற்சார்பை நோக்கி உள்ளே இழுக்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது. இப்போ வெறும் இங்கே இருக்கிற சந்தைகள் மட்டும் இல்லாமல் அவங்களால வெளியில் மற்ற இடங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பொருட்களை வந்து உருவாக்கி வெளியில் விற்பனைக்கு கொடுக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட்டை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது ஒரு பெரிய, இங்கே ஸ்டால் போடுறவங்க பர்சனலாகவும் அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற பொருளை வச்சு வாங்கி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் மற்றவர்களுக்கு சந்தைகள் வேற சந்தைகளில் இது பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களே நிறைய மோட்டிவேட் ஆயிருக்காங்க. புதிய நண்பர்களை வந்து அவ்வளோ அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது ஒரு நல்ல மோட்டிவ் தான். இன்னும் நிறைய மோட்டிவோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். எல்லா பொருளும் ஆர்கானிக்காக தயாரித்து மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னு நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.